இருக்கிற அரசாங்கத்தினுடைய வருமானம், மனித இயற்கை வள செல்வங்கள் இதை ஏவனும் கொள்ளையடிக்காமல் எல்லாருக்கும் அதனுடைய லாபத்தை பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு முறைதான் கம்யூனிஸ்ட். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நினைத்தால் கூட அவர்களால் ஊழலை ஒரு அளவு கூட அசைக்க முடியாது. விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நான் உண்மையாக நம்புகிறேன், இவர்கள் மூலமாகவோ மற்றது மூலமாகவோ விஜய் ஒரு குதிரை பேரத்தை நடத்தவில்லை. அப்புறம் ஏன் சண்முகம் அணியை போய் ஏன் விரைந்து ஓடி போய் சந்திச்சார்? அதாவது நீங்கள் கேட்குறதெல்லாம் நியாயம்தான். திமுக அதிமுக என்ற ரெண்டு பலம்பொருந்திய கடந்த காலத்தினுடைய அரசியல் கட்சியை ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி களத்தில் நின்று எப்படி நின்னாங்கிறது வேற. காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அப்படி நின்று எதிர்த்து அந்த 2 கட்சியையும் முறியடித்து ஒரு 35% வாக்குகள் பெற்றிருக்காங்களே, அது பாராட்டுக்குரியது இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தால் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காது. ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கட்டாயம் வந்திருப்பாங்க. இப்போ அவங்க வர முடியல. வர முடியாமல் தடுத்தது யாருனாக்க விஜய் அவர்களுடைய வருகை தான். ஆனால் இன்னைக்கு விஜய் ரொம்ப டைரக்டா ஊழலை ஆதரிக்கிறீங்களா எதிர்ப்புங்களா 2 பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இந்த பாயிண்ட் இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட். வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு மூத்த பொது உடைமை சித்தாந்தம் கொண்ட தலைவர் திரு சி மகேந்திரன் அவர்கள் இருக்காங்க. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததுக்கு பிறகு நம்மோடு சந்திக்கிறார். வணக்கம். 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 புதிய இடம் எப்படி இருக்கு உங்களுக்கு? செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், ஒரு ஆட்சி அதிகாரத்தை நல்லபடியாக நடத்தணுங்கிற அமைச்சர்கள், ஒரு சுறுசுறுப்பான ஒரு செயல்பாடு, இதெல்லாம் ஒரு புதிய எண்ணத்தை எனக்கு தருது. நான் செயல்படுறதுக்கும் அல்லது செயல்படுறதுக்கான சில வாய்ப்புகள் இது உள்ளுக்கு இருக்குது. அதை நோக்கி நான் என்னுடைய செயல் திட்டங்களை வகுத்துட்டு போயிட்டுருக்கேன். பெரும் இளைஞர் பட்டாளங்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க. விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசுடைய கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிவிட்டது. எப்படி நீங்கள் இந்த அரசுடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது ஒரு புது அனுபவம். இது தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்திற்கு, தமிழக ஆட்சித்துறையில் பணியாற்றுகிறவர்களுக்கு இது கட்டாயம் ஒரு புது அனுபவமாக இருக்கும். இதற்கு முன்பு இருந்த 1967 காங்கிரஸுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாறியது. அதுக்கு பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. முதலமைச்சர் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள், அதே போல் இதற்கு முன்பு இருந்த மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், இவர்களெல்லாம் முதலமைச்சராக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது புதிய அரசு, புதிய முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று செயல்படுகிறார்கள். இது ஒரு அடிப்படையிலேயே ஒரு மாற்றமான ஒரு ஆட்சி முறையாக தான் எனக்கு தெரியுது. கடந்த காலத்தில் இருந்த ஆட்சி முறையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆட்சி முறை. இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க, தலைமைச் செயலகத்துக்கு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் பார்த்திங்கன்னா தான் அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பது எனக்கு புரியும். நான் கலைஞர் காலத்திலையும் போயிருக்கிறேன், அதே போல் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் காலத்திலும் போயிருக்கிறேன், சென்ற ஆட்சியிலையும் போயிருக்கேன். அப்போல்லாம் தலைமைச் செயலகத்தில் ஒரு விதமான இறுக்கம் இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தலைமைச் செயலகம் என்பது மறைமுகமாக அங்கே இருக்கக்கூடிய இடைத்தரகர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். யாரையும் நீங்கள் அணுகணும் அப்படின்னாக்க முறையான முறையில் போய் அணுகி ஒரு காரியத்தை செய்கிறத விட இடைத்தரகர்கள் மூலம் ரொம்ப ஈஸியாக காரியத்தை செஞ்சிடலாங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு குழு, ஒரு கட்டமைப்பு, இதெல்லாம் அதில் இருந்தது. இப்போ அது முற்றாக இல்லை, முற்றும் முழுவதுமாக கிடையாது. இன்றைக்கி அது ஒரு பொதுமக்களும் அதே போல் அரசு அலுவலர்களும் அமைச்சர்களும் எந்த சங்கடமும் இல்லாமல் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடமாக
தலைமைச் செயலகம் மாறி இருக்கிறது. இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 2வது வந்து அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பழைய அமைச்சர்கள், அவங்க வந்து நீண்ட பாரம்பரியம் கொண்டவர்கள். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தொடர்ந்து மந்திரியாக இருந்தவங்களாம் அதில் இருக்கிறாங்க. எல்லா கட்சிகள்லேயும் அப்படி இருக்காங்க. எனவே அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களை அணுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள், நாம் சொல்கிறத அவங்க எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை அவர்கள் சூழல் நமக்கு உருவாக்கிறோம். அநேகமாக எல்லா அமைச்சர்களும் வரக்கூடிய அத்தனை பேரையுமே அவங்க பார்த்துட்றாங்க. அதில் காட்டுறதே கிடையாது. உதாரணமாக நான் 4-5 முறைகள் வந்து சபாநாயகரை பார்த்துருக்கேன். அவர் ஒரு துறை சார்ந்தவர் கிடையாது. ஆனால் ஒரு அமைச்சர் உள்ள சலுகைகள் மாதிரி சின்ன சின்ன ஏழை எளிய மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு அவர் உதவி செய்வதை பார்த்துருக்குறேன். அதே போல் பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு பெரிய கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. அப்போ சூழல் முற்றாக தலைமைச் செயலகத்தில் மாறி இருக்கு. தலைமைச் செயலகத்தில் மாறின இந்த மாற்றம் என்பது மற்ற இடங்கள்லையும் மாறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. சிபிஐயோட மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி குதிரை பேர அரசியல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, இது வந்து தவறானது, இதை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து குதிரை பேரமே அல்ல. குதிரை பேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமாக ஒரு கட்சியிலிருந்து விலைக்கு வாங்குறது தான் குதிரை பேரம். 108 இடங்களில் தாவேகா வெற்றி பெற்றது. அது வந்து இந்த மேஜிக் நம்பர்னு சொல்கிறாங்களே 118, அதை பெறத்துக்கு ஒரு 10 தேவைப்பட்டது. அது ஒரு இடைப்பட்ட காலம். அந்த காலம் மிகவும் நெருக்கடியான காலம். இப்படிப்பட்ட காலத்தை பல மாநிலங்கள், பல அரசுகள் சந்தித்திருக்கிறது. மெஜாரிட்டி பெற முடியாத அரசுகள் எல்லாம் சந்திச்சிருக்கு. அப்போ ஈஸியாக அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, எது அக்சஸோ, உடனடியாக தனக்கு எது தேவையோ அந்த தேவையான எண்களை எங்கே இருந்தாலும் அவங்க எடுத்துருவாங்க. அதை பற்றி தேவைதாட்சியமே காட்ட மாட்டாங்க. அந்த நேரத்தில் திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒரு வெற்றி தான் தாம் பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இத்தனை மந்திரிகள் நான் தர்றேன், நீங்கள் வந்து என் கூட வந்துருங்க அப்படின்னு 50 பேருக்கு மேலே அவங்கள்ட்ட இருந்தது. ரொம்பவும் ஒரு பாதுகாப்பான முறையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை அவரால் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அப்படிப்பட்ட முயற்சிகள் ஆஃபர் இருந்தும் அதுக்கான பல பேர் வந்து இவங்கள்ட்ட அணுகியும், பொதுவாக இருக்கக்கூடிய ஆட்கள் அணுகியும் கூட அதை அவர் ஏற்றுக்கல. அதற்கு மாறாக அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கனாக்க, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு 2-3 நாள் வந்து விவாதித்து முடிவு சொல்கிறோம் என்று சொன்னார்கள். அது வரைக்கும் பொறுத்திருந்து அவங்களுடைய ஆதரவை பெற்று, அதே போல் விசிகாவினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி தான் அமைப்போம் அப்படிங்கிற முறையில் வந்து அவர்கள் வந்து எடுத்தார். அப்போ அவருக்கு வந்து அடிப்படையில் குதிரை பேரத்தின் மூலம் ஒரு ஆட்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அந்த நெருக்கடியான நேரத்திலே இல்லை. அந்த நெருக்கடி இன்னைக்கு போயிருச்சு. இன்னைக்கு வேறு சில விஷயங்கள் அவர்கள் அதுக்கு ஒருபாடு IUML அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் இவங்க குதிரை பேரம் நடத்துகிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் நடத்தலை. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னாக்க, பிரச்சனை வேற ஒரு இடத்துல இருக்குது. பிரச்சனை இருக்கிற இடத்தை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு வேற ஒருத்தரை கை காட்டுறாங்க. பிரச்சனை இருக்கிற இடம் அதிமுக. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு குழப்பம், ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு அப்பட்டமான ஒரு சர்வாதிகார தலைமை. யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. யாராவது இருக்கணும்னு விரும்பினா கூட வந்து அவங்கள வச்சுக்கிறதுக்கான ஒரு மனநிலை இல்லாத ஒரு சூழல். ஒரு அரவணைச்சு போகிறது. எல்லா கட்சிகள்லையும் நெருக்கடி வரும். ஆனால் அப்படிப்பட்ட சூழலின் காரணமாக அங்கேயே இருக்க முடியல. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் இவர் கூட இருக்க முடியாதுயா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாக்க ஏதாவது ஒன்று செய்வாங்கள்ல. ஒரு பெண்ணே கணவனோட வாழுது, எல்லாரும் 4 பேர் கூடி வச்சு செஞ்சு வச்ச கல்யாணம் தான். ஆனால் கல்யாணம் செஞ்சாலும் கூட அவனோட வாழ முடியலையே, என்ன செய்கிறது அப்படிங்கும்போது ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவை வந்து நம்ம குதிரை பேர மாதிரி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சந்தேகப்படுறாங்க, சொல்கிறாங்க, அதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் வழக்குக்கு போகலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் வெறும் ஒரு 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 உண்மையற்ற அல்லது வந்து ஒரு ஆதாரமற்ற, ஆதாரத்தை சொல்ல முடியாத இல்லையா, அது வந்து வைகோ அவர்கள் பொதுக்குழுவிலே வந்து
திரு விஜய் அவர்கள் என்கிட்ட இதை பற்றி பேசினாரு. நீங்கள் அவங்கள 2 பேரையும் ராஜினாமா செய்து வச்சிங்கன்னா நானே திருச்சியில் வந்து அவங்களுக்காக பிரச்சாரம் செய்து நான் அவர்களை ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிற உறுதி கொடுத்தாரு அப்படின்னு பொதுக்குழுலே அவர் பொதுக்குழுல சொன்னாரு. பிறகு அவர் மறுத்திருக்காரு. இல்லை, பொதுக்குழு சொன்னது தானே நம்ம வந்து இல்ல. எடுத்துக்கல. அது இப்போ வைகோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வைகோவினுடைய இப்ப சமீப காலத்துல நீங்க மாற்றி மாற்றி பேசுவார் சொல்றேன். நிறைய இருக்கு. திருமாவுக்கே பாத்தீங்கன்னாக்கா நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொன்னாரு, அப்புறம் திருப்பி மாத்துறாரு. அதே போல ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இல்லை, திரும்பவும் வந்து மாற்றி பேசக்கூடிய மனநிலை தானே இருக்கார் அவர். வந்து நாங்கள் தாவேக்காவில் அமைச்சரவையில் இருந்தாலும் நாங்கள் வந்து திமுக கூட்டணி தான் இருக்கோம் அப்படிங்கிற அவரும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு கொள்கையை சொல்றாரு. அவர் ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள நம்ம போக வேணாம். விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நான் உண்மையா நம்புறேன், இவர்கள் மூலமாகவோ மற்றது மூலமாகவோ விஜய் வந்து ஒரு குதிரை பேரத்தை நடத்தவில்லை. அப்புறம் ஏன் வந்து சண்முகம் அணியை போய் ஏன் வந்து விரைந்து ஓடி போய் சந்திச்சார்? அதாவது வந்து நீங்க கேட்கறதெல்லாம் நியாயம்தான். நீங்க, நான், மற்றவங்க எல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள்ங்கிறது நியாயமானது. ஆனால் சூழல் இருக்கு பாருங்க, புதிய புதிய சூழல்களும் புதிய புதிய நிலைமைகளும் உருவாகிக்கொண்டே இருக்கு. இதுதான் அரசியலில் நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டிய இடம். அரசியலில் அப்படி ஒரு போக்கு வருது, நாம் யாருமே எதிர்பார்க்கல. இன்னொரு ட்ரெண்ட் பக்கத்தில் ஓடுது. அந்த ட்ரெண்ட் என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இவங்க ஆட்சிக்கு வர்றதை தடுத்துருவாங்களோங்கிற அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் மேலே போகுது. கரெக்டாக நீங்கள் ஜனநாயக அடிப்படையில் 108 இடங்களையும் 1,70,00,000 வாக்குகளையும் பெற்று முன்னணியில் உள்ள கட்சி தாவேகா. எதிர் வாக்குகள் எவ்வளவு இருக்கு சார்? நீங்கள் எதிர் வாக்குகள்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் 50% வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர்கள் யாருமே இல்லை. மீடியாவில் பல பேர் இதுதான் கேள்வி கேட்குறாங்க. நான் அவங்கள கேட்குறேன், புள்ளி விவரத்தோடு வச்சு பேசலாமா? பாதிக்கு மேலே. ஏன்னா நான் வந்து ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய, நான் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறது என்னன்னாக்கா, பிரதிநிதி விகிதாசார ஓட்டுரிமை கொண்டு வாங்க, ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்களோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு பிரதிநிதி கொடுங்கிறோம். இன்றைக்கி இருக்கிற மத்திய அரசு மெஜாரிட்டி அரசு கிடையாது இந்த அளவுகளை வச்சு பார்த்தீங்கன்னா. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசும் மெஜாரிட்டி கிடையாது. அந்த அரசை பற்றிலாம் நீங்கள் பேசுறதில்ல. புதுசாக வந்த ஒருத்தர் 65% ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா இதுக்கு மட்டும் தனி அளவுகளா? இப்போ இருக்கிறதுல ஆசிட்டிஸில் உள்ள ஓட்டில் விஜய்க்கு கூடுதலாக போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், திமுக அதிமுக என்ற 2 பலம்பொருந்திய கடந்த காலத்தினுடைய அரசியல் கட்சியை ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி களத்தில் நின்று எப்படி நின்னாங்கிறது வேற. காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அப்படி நின்று எதிர்த்து அந்த 2 கட்சியையும் முறியடித்து ஒரு 35% வாக்குகள் பெற்றிருக்காங்களே, அது பாராட்டுக்குரியது இல்லையா? உண்மையில பாராட்டுக்குரியதுதான். கடந்த பல ஆண்டுகளாக அரசு பணத்தை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், சூடு சொரணை இல்லாமல் சேர்த்து குவிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பண குவியலை எதிர்த்து மக்களிடம் வந்த ஒரு கோபம் தான் இந்த தோல்வி. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். நீங்களும் அப்போ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் தானே கூட இருந்தீங்க. கூட இருந்ததுங்கிறத காரணம் காட்டி அவங்க அப்படி தப்பு செஞ்சதை நியாயங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு நீங்கள் போகாதீங்க தயவு செய்து. யார் ஊழல் பண்ணாலும் தப்பு தப்பு தான். நான் கேட்குறேன், குழந்தை ஓட்டு போட்டது, குழந்தை சொல்லி ஓட்டு போட்டதுங்கிறது பாயிண்டா, அல்லது பல கோடிக்கணக்கான ரூபாய்களை? இப்போ நாங்களே இருக்கிறோம், எங்கள் கட்சியில் வந்து இவ்வளோ இது மாதிரி ஊழல் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் இருந்த காலத்தில் போடுறோம். எங்களுடைய கட்சி நான் இருந்த காலங்களில், இப்போ நான் கம்யூனிஸ்ட் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை. அப்போ ஒரு பிரின்சிபல் வச்சுருந்தோம். என்ன பிரின்சிபல் வச்சுருந்தோம் அப்படின்னாக்க, நீ 15,000 ரூபா 25,000 ரூபா நீ சம்பளம் வாங்கின அப்படின்னாக்கா உன் செலவுக்கு இவ்வளவுன்னு கட்சி ஒதுக்கு பாக்கி கொடுத்துடணும். உன்னுடைய போக்குவரத்து செலவு இப்படி இருக்குது அப்படிங்கிறோம், கொடுத்துட்றோம். இது எங்கள் விதி. இந்த விதியை வந்து திமுகவில் எங்களால் நிறைவேற்ற முடியாது, காங்கிரஸில் எங்களால் நிறைவேற்ற முடியாது. நாங்கள் வந்து அந்த காலங்களில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் எடுக்கிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வகுப்புவாத எதிர்ப்பு அல்லது ஒரு பாசிசத்தின் தலைமையாக சிலது மாறுற போது அதை எதிர்ப்பதற்கான ஒரு கூட்டணியை வைக்கிறோம். அந்த கூட்டணியின் சூழல் வேற. ராமர் மசூதியை இடிச்சிட்றாங்க, அதை இடிச்சிட்றாங்கங்கிறது ஊழல் கொஞ்சம் செஞ்சுருக்கிறாங்க இவங்க, இந்த ஊழல் எதிர்ப்பு இப்போ மையமாகலன்னு விடுறோம். இன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் என்பது ஊழலை வச்சுக்கணுமா ஒழிக்கணுமாங்கிறது மைய பிரச்சனையில் இருக்கக்கூடிய தேர்தல். பிஜேபி வரணுமா அல்லது பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவை ஆதரிப்போமா அப்படிங்கிற நிலைமையை இருந்த சூழல் மாதிரி வராதுன்னு. அப்போ விஜய் அப்போ வர்ற போது என்ன சொன்னாங்க, பி டீம்னாங்க.
திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருந்தால் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காது. ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கட்டாயம் வந்திருப்பாங்க. இப்போ அவங்க வர முடியல. வர முடியாமல் தடுத்தது யாருனாக்க விஜய் அவர்களுடைய வருகை தான். அந்த வருகையின் காரணமாக அரசியல் தன்மையே மாறிப்போச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து அவங்கள இருந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் 2 கட்சி. நான் இருந்த காலத்திலேயே நான் டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறேன். நீங்கள் இப்போவும் போய் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கைகள் வந்து ஒரு 25-30 வருடத்தினுடைய அறிக்கைகளை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த கரப்ஷனை பற்றி சிபிஐ, சிபிஎம், எம்எல் இது 3லையும் எழுதி இதை வந்து நம்ம வந்து எதிர்த்து போராடுவதற்கான ஒரு தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த அறிக்கையில் இருக்குது. அதிலெல்லாம் சின்சியராக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு புதிய நெருக்கடி வருது. மதவாத அரசியல் மற்ற அரசியல் வரும்போது கொஞ்சம் மாறுது. ஆனால் இன்னைக்கு விஜய் ரொம்ப டைரக்டாக ஊழலை ஆதரிக்கிறீங்களா எதிர்ப்புங்களா 2 பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டார். இந்த பாயிண்ட்டு இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட். எப்படி இந்தியாவில் வந்து ஒரு வகுப்புவாத சக்தியா அல்லது வந்து மதசார்பின்மை சக்திகளா அப்படிங்கிற இரட்டை முறைகளில் வந்தது மாதிரி தமிழ்நாட்டின் அரசியலில் ரொம்ப கிளியர் கட்டாக ஊழல் ஒழிப்பு, அந்த ஊழலில் எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அல்லது பொது பணத்தின் மூலம் வசதி படைத்தவர்கள் யார், பொது பணத்தின் மூலம் வசதி படைத்து அதுக்காக பணத்தை எடுக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அமைச்சர்லேருந்து தொடங்கி மொத்தமாக வந்து கான்ட்ராக்டில் ஒரு 50% பணத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100%த்தில் 50 எடுக்கிறாங்கனாக்க அமைச்சருக்கு எவ்வளவு, உயர்மட்ட அதிகாரிகளுக்கு எவ்வளவு அப்படி என்பதை பிரித்து ஒரு சட்டப்பூர்வமாக கீழே இருக்கிற வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கரப்ஷன் மணி இன் ஆல் த ஏரியா அது போகுது. அதை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை எடுக்கிறாங்க. இன்னும் ஒவ்வொரு முறையாக எடுத்து வர்றாங்க. அதனால் இன்றைய காலத்தில் வந்து இவர்கள் எடுத்திருக்கிற போராட்டம் என்பது மைய போராட்டம். எப்படி வந்து நீங்கள் வந்து வகுப்புவாத எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வகுப்புவாத எதிர்ப்பு இருக்குது, அது மக்கள் திரளுவாங்க, அதுக்கான தேவை இருக்குது, மக்கள் உணர்வாங்க, அது ஒரு பாயிண்ட் தான். ஆனால் வகுப்புவாத எதிர்ப்பு என்ற பெயரால் கரப்ஷனை எல்லை இல்லாமல் செய்யக்கூடிய அந்த முறைகளை மாற்றுவதற்கு ஒரு மெத்தடாலஜியை உருவாக்கி வச்சுருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருந்து நீங்கள் பதவி இல்லாமல் நீங்கள் ஒரு பயணம் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இது மாதிரி ஒரு தியாகம் பொருந்திய ஒரு கட்சி, அந்த கட்சியிலேருந்து ஏன் வந்தீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான், ஒரு வேலிடு கொஸ்டின். அந்த வேலிடு கொஸ்டினுக்கு நான் அது வேலிடாக பதில் சொல்லவும் முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அளவுக்கு வந்து கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி உள்ளுக்கு நடந்த விஷயங்கள். அந்த கட்சி தோழர்களோடு நான் வந்து 50 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கேன். அந்த தோழர்கள் வந்து நிறைய சங்கடங்கள் இருக்குது. அப்போ இருக்கும்போது ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொடப்புண்ண கடையில் காட்டாதம்பாங்க. ஏன்னா அது ரெஸ்பெக்ட். அது ஒரு மனிதனுக்கு உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால நான் அதுக்குள்ளே போக விரும்பல. இன்னொரு கேள்வி, இந்த மாதிரியான ஒரு பொது உடைமை இயக்கத்திலிருந்து ஒரு தேர்ந்த ஆள் சட்டமன்றத்துக்கு போக விருப்பம் இல்லாமல் இருந்தேன், நாடாளுமன்றத்துக்கு போக விருப்பம் இல்லாமல் இருந்தேன், ஒரு கட்சிக்குள்ளே எனக்கு ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியில் நான் ஏன் தாவேக்காவுக்கு வந்தேங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒன்று பதவிக்காக வந்தனா இல்லது இது ஜெயிச்சிருச்சுங்கிறதுக்காக வந்தனா அப்படிங்கிற கேள்வி. தேர்தலுக்கு முன்பு வரை நான் முற்றும் முழுவதுமாக தாவேக்கா என்கின்ற கட்சியை பற்றியும் அதனுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை பற்றியும் என்னுடைய மதிப்பீடு வேற. அதுக்கு பிற்பாடு தான் மதிப்பீடு மாறுது. எனக்கு உங்களைப் போல எல்லோரை போல ஒரு மாபெரும் அதிர்ச்சி என்ன அப்படின்னாக்க, இது இப்படி நடக்கும் அப்படின்னு என்னுடைய அரசியலில் இப்படி ஒன்று நடந்து நான் பார்த்ததில்லை. தேர்தலுக்காக வேண்டி அந்த இது ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டெடுப்பு வந்து அரசு பணியாளர்கள் ஓட்டெடுப்பில் கொஞ்சம் முதல் இதுலேயே அது போகுது. அப்புறம் அதுக்கு பிற்பாடு படிப்படியாக ஏறினோட என்னுடைய கண்களை என்னால் நம்ப முடியல, என்னுடைய காதுகளை என்னால் நம்ப முடியல. அதுக்கு பிற்பாடு யோசித்து பார்த்தாதான் இது உலக அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் ஒரு பகுதி. நீங்கள் எல்லா காலங்கள்லையுமே அமெரிக்கா அங்கே எங்கே இருந்தாலும் சரி மாற்றங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒன்று போல் நடக்கும். பக்கத்தில் இலங்கை அனுரான்னு ஒரு கம்யூனிஸ்ட், அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. இப்போவும் அவங்க வந்து வெளியில் நிற்கிறாங்க. சாதாரண தொழிலாளர்கள் இன்னைக்கு பிரதம மந்திரியாக இருக்கிறவங்க அவங்க கட்சி கிடையாது, நேஷனல் பீப்புள் ஃப்ரண்ட்.
அந்த தேசிய மக்கள் சக்திங்கிறது இருக்கு பாருங்களேன், ஆமா. அந்த தேசிய மக்கள் சக்தி தான் இப்போ அவங்க வச்சிருக்கிற கட்சி. அதுல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமான கல்லூரி பேராசிரியர்கள், ஒரு பேராசிரியர் தான் இப்போ பிரதம மந்திரி, அங்கே ஒரு அம்மா, அங்கே டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க அப்படி தான் வர்றாங்க. அதே போல் வந்து நேபாள், அதே போல் வந்து பங்களாதேஷ், இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம். கம்யூனிஸ்டுகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிஸ்ட்னு ஒன்று இருக்குது. பிராமணர்களில் வந்து ரொம்ப சுத்தமாக தண்ணி கிண்டி குடிக்காமல் வராமல் இருக்க மாதிரி ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிஸ்ட், அவங்க வந்து கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்க நிறைய குறை சொல்லலாம். நான் வந்து அப்படி பார்க்கல. நான் என்ன பார்க்குறேன், கம்யூனிசம் என்கின்ற ஒரு மகத்தான சக்தியை ஒரு பரந்துபட்டு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தி அது மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. இன்றைக்கும் பல பேர் கேட்கலாம், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த போது முதல்ல காங்கிரஸ் கட்சி இருந்தது, மோதிலால் நேரு அவங்க தலைமையெல்லாம் இருக்கும்போது அது வந்து அப்போ சுதந்திரமே கேட்கல, டொமினியன் அந்தஸ்து கொடுத்தா போதும்னது. காந்தி வந்ததுக்கு போட என்ன பண்ணார்னாக்க எல்லாரையும் எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து காங்கிரஸ் இயக்கம்னு ஆரம்பித்தார். அதில் தான் கம்யூனிஸ்டுகளும் இருந்தாங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டிங்கிற பேர்லேருந்து பிறகு அது பிரிஞ்சுது, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஒரு பொது நோக்கத்துக்காக எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு பொது பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வை முக்கியமானது. அந்த பார்வைக்கான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இப்போ ஏற்பட்டிருக்கு. உலகம் முழுக்களும் ஏற்படுது, இங்கே ஏற்படுது. நான்லாம் கற்பனையே செஞ்சு பார்க்கல. உள்ளுக்குள்ளே நீங்கள் கேட்ட கேள்வி தான். நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்த காலங்களில் ஐயா நல்லக்கண்ணு அவங்களோட இருந்தேன். கேடிகே தங்கமணி அவர்கள் கடைசியில் இங்கே தான் அவங்களுக்கு உயிர் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்தான ஒருத்தர் வந்து அவர் வந்து பையில காசு வச்சிருப்பாரு, அவருக்குள்ள அந்த பென்ஷன் பணத்தில், இது வந்து கட்சிக்கு கொடுக்க வேண்டியது மகேந்திரன், இது வந்து நம்மெல்லாம் செலவு பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு கொஞ்சம் ரூபாய் எடுத்து டீ வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட பல மனிதர்கள், அப்படி இருந்து பழக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு தன்மை, அந்த தன்மை எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது வந்து மக்கள் போராட்டமாக மாறுற போது, மக்களை பெருவாரியாக போகிற போது, அந்த பெருவாரியான மக்களை திரட்டக்கூடிய அளவுக்கு அதனுடைய தன்மைகளில் மாற்றம் இருக்கானா? மாற்றம் இல்லை. உதாரணத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட சில பேர் கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த அமைப்பு முறையில் அப்படி இருக்க, அந்த அமைப்பு முறை அதில் ஜனநாயகத்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, 6 மாதம் 7 மாதம் கிளை மாநாடுகள், ஒன்றிய மாநாடுகள் இதெல்லாம் நடத்தி மாநில மாநாட்டுக்கு வருவாங்க. 1000 பேர் வருவான். எதுக்கு அப்படின்னாக்க மாநில தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஆனால் அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுக்கு முந்தி வந்து ஒரு பழைய கட்சி இருக்கும், அது அந்த கட்சிக்கு ஒரு நிர்வாக குழு இருக்கும். மாநாடு வந்த உடனே அந்த நிர்வாக குழு போயிட்டுன்னு தான் அர்த்தம். அந்த நிர்வாக குழு என்ன பண்ணுன்னா, நாங்கள் மாநாட்டை நடத்துகிறோங்கிற பேரில் அவங்க வந்து ஒரு பட்டியலை தயார் பண்ணுவாங்க. அந்த பட்டியலை தயார் பண்ணும்போது அங்கேயே சுயநலம் ஆரம்பமாயிருது. ஒவ்வொருத்தனும் தான் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சூழ்ச்சிகளை பண்ணி ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்துடுவான். அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து செயலாளர் முன்மொழிவார். செயலாளர் முன்மொழிகிற போது பார்த்தீங்கன்னாக்க மாற்று கருத்து நிறைய வரும். வரும்போது இல்லை கட்சி தலைமை சொல்லுகிறது, நீங்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு படிப்படியாக சொல்லி ஒரு தலைமையை எலெக்ட் பண்ணுவாங்க. பெரும்பான்மையான பிரதிநிதிகளுக்கு அந்த தலைமையை ஏற்றுக்க முடியாது. அவனுடைய விருப்பபூர்வமாக அது நிறைவேற்ற முடியாது. மனக்குறைகளோடும் வேதனைகளோடும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் நான் பார்த்துருக்கேன். அதில் எலெக்ட் ஆகிற மெம்பர் அவன் இவனெல்லாம் மனக்குறைகளோட நல்ல ஆட்கள் எல்லாம் வெளியில் போவாங்க. கோஷ்டி சேர்க்குறவங்க இந்த நிலைமைகளில் மேலே வந்துட முடியுது. இப்போ இந்த பின்னணியில் என்ன வருது அப்படின்னாக்க, ஒரு கம்யூனிசத்தை நிறைவேற்றக்கூடிய, கம்யூனிசம்னா என்ன வேற ஒன்றும் இல்லை, அது என்ன பெரிய மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற அரசாங்கத்தினுடைய வருமானம், மனித இயற்கை வள செல்வங்கள், இதை ஏவனும் கொள்ளையடிக்காமல் எல்லாருக்கும் அதனுடைய லாபத்தை பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு முறைதான் கம்யூனிசம். அதனால தான் என்னை போன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அடுத்த கட்ட நிலைமை, எனக்கு மட்டுமில்லை பல பேருக்கு, பல பேராசிரியர்கள் அவங்க இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கட்டுக்கோப்பு வேணான்னு, இந்த கட்டுக்கோப்பில் வந்து நீ கட்சி தலைமை என்ன சொல்கிறியோ போவாதானா போக முடியாது, இந்த பேட்டி கொடுக்காதனா கொடுக்க முடியாது, இந்த என்னுடைய கருத்தை சுதந்திரமாக பேசுகிறேன்னா பேச முடியாது. அப்படி ஒரு இறுக்கமான ஒரு நிலைமை இருக்கு பாருங்களேன். அந்த இறுக்கத்தை தளர்த்த வேண்டிய ஒரு காலம் வருது. அப்படி ஒரு காலம் வர்ற போது தாவேகா போன்ற கட்சிகள் அதே போல் ஒவ்வொரு இடங்கள்லையும் வருது. அதில் இடதுசாரியை நேசிக்கின்ற, சமத்துவத்தை விரும்பும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொல்லக்கூடாது, திருடக்கூடாது,
பணத்தை இது பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்தளித்து கொடுக்கணும், மிகப்பெரிய ஊழல்களை எல்லாம் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு அதில் உடன்பாடு. அவர் சொல்கிறத அவர் செய்வாரா இல்லையாங்கிறதா உங்கள் சந்தேகம். இல்லை அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார் செய்வாரா செய்ய மாட்டார். நான் என்ன சொல்கிறேன், இடதுசாரி சிந்தனைகள், இடதுசாரி என்ன இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நினைத்தால் கூட அவர்களால் ஊழலை ஒரு அளவு கூட அசைக்க முடியாது. மெட்ராஸ் கோட்டையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பயப்பட வைக்க முடியாது. கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஆள் ஒரு லஞ்சம் வாங்குற ஒருத்தனை போய் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1000 தான் கொடி பிடிச்சி போராட்டம் நடத்தினாலும் அடா போப்பா உனக்கு தெரியாத எனக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பான். இன்னைக்கு ஊழல் லஞ்சம் இதையெல்லாம் ஒழிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய அந்த அந்த உணர்வே என்ன உணர்வு? அது சோசியலிச உணர்வு, கம்யூனிச உணர்வு. நீங்கள் அவர் மார்க்ஸ் படிச்சிருக்காரா அல்லது டாஸ் கேபிட்டலை எத்தனை முறை நம்முடைய விஜய் அவர்கள் படித்திருக்கிறார்? 544வது பக்கத்தில் என்ன வரியை கேட்கிறேன் அவருக்கு தெரியுமான்னாக்க அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சியை மதிக்கிறாரு, ஏதோ சினிமா மூலமாக மதிப்பு வருது, ஒரு 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 பெரிய நல்ல தத்துவங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அப்போ என்ன பண்ண ஏழையை அகற்றுவோன்னு நினைக்கிறாரு. இது தன்னை ஒரு சிம்பிளிஃபைடாக நினைக்கிறாரு. நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கே சொன்னீங்க, நான் சொன்னால் கூட பல பேர் என்னை விமர்சனம் பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணுறாரா மீடியாவில் மகேந்திரன் பேசுகிறான்னு. அவர் அங்கேருந்து வர்றாரு, ஒரு டிஃபன் கேரியரில் சாப்பாடு கொண்டு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. நடிக்கிறாருன்னு சொல்லலாம், சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னாரு. நான் நடிக்கிறாருன்னு நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னாக்க அவர் தன்னை எளிமைப்படுத்தி மற்றவங்களையும் அந்த இதில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் எளிமையாக நடக்கணும்னு நினைக்கிறாரு. நான் இதை பார்த்துட்டு போகிற போது அமைச்சர்கள் மற்றவங்களை பார்க்கும்போது யாருமே வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வருவதில்லை, ஆர்டர் பண்ணி வருது. அது என்ன பண்ணுறாங்க எங்கே பண்ணுறாங்கன்னு தெரில, தனித்தனி இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க தே ஆர் ட்ரை டு ஃபார்ம் அ நியூ மாடல். ஒரு புதிய மாடல் ஒன்றா உருவாக்கணுங்கிற ஒரு முயற்சி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு. இதனாலேயே அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு அல்லது அந்த கட்சியை கம்யூனிஸ்ட்னு சொல்ல வரல. ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய எளிய முறைகள், அதை பின்பற்றக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ள இடத்துல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வர்றதுங்கிறது ஒரு முக்கியம்னு நினைக்கிறேன். கடந்த காலத்தில் அப்படி. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.